பாத்திரம் எடுத்துட்டு அதில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர் வரவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போய் வதக்கினதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் அடுத்து கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அடுத்து தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச மட்டன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனோட தண்ணி ஸ்டாக் பார்த்தீங்களா அதையும் இப்போ இதோட சேர்த்துட்டு அதையும் வந்து நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுத்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு அதை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுத்து வந்து ரைஸ்க்கும் சரி மட்டனுக்கும் சரி தண்ணி சேர்த்துட்டு அடுத்து நம்ம ஊற வச்ச அரிசி இதோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே வந்து தண்ணியும் அரிசி ஒரே பத்துக்கு வரும்போது தம்மு கூட வேண்டியதான். தம்முக்கு விட்டாச்சு. இது பார்த்தோம்னா தம்முக்கு அப்புறம் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரைஸ் குக் ஆயிடுச்சு. அடுத்து தேவையான அளவு நெய் சேர்த்துட்டு அடுத்து ரைஸ் மேலே ரைஸ் கீழே ரைஸ் மேலே வரும்போது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணால் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பரான எம்மியான நம்மளுக்கு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.